வாழ்ற வீட்டுல விளக்கு அணைக்கிறதுல திமுக காரனுக்கு ஒரு தனி குஷி. இதுல இவங்க அவங்க அப்பா இவருக்கு போன் பண்ணாரா, இவரு தொகுதிக்கு போன் பண்ணாரா, கரண்டே இல்ல, போனே இல்ல, இவங்க எல்லாம் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. சரி, ஆட்சிக்கு வந்த புதுசு, அதனால குஷியில ஏதோ வளர்றாரு தம்பின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா 2 வருஷம் ஆயிடுச்சு, இது 3வது மழை பெய்யுது. ஆனாலும் திமுக காரங்க திருந்தவே இல்லை. ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க 6000 ரூபாய் தரோம், நீங்க சந்தோஷமா வாழுங்கன்னு. நான் ஸ்ட்ரைட்டா ஸ்டாலினை கேக்குறேன், 1960லயே அண்ணா பக்கோடா வாங்க சொல்லி 2 ரூபாய் கொடுத்தா உங்க செலவுக்கு 50 பைசா கமிஷன் அடிச்சவர் நீங்க. உங்களுக்கெல்லாம் சொத்து மதிப்பு, காசோட மதிப்பெல்லாம் தெரியாது. ஜனங்களை பார்த்து பாவப்பட்டு மழையா பெய்யறது நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நின்ன தண்ணி தேங்கின தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல விடியல் தரோன்னு சொல்லி விளம்பரத்துக்காக போட்டோக்கு போஸ் கொடுக்க திமுக அமைச்சருங்க வந்துட்டாங்க. கூட 4-5 செம்பு தூக்கிகளை வச்சுக்கிட்டு எவன் எக்கேடு சேர்த்தாலும் மயிரையே உயிரா நினைச்சுக்கிட்டு வாழ்றவரு ஸ்டாலின். அவர் விக்கு வச்சுக்கிட்டு சுத்துறத சொல்ற. என்ன மயிரன் எல்லாம் பேசுறாங்க நினைக்காதீங்க. மயிரன்றதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்ல. மானோன்ற அதிகாரத்துல மயிர் நீப்பின் வாளா கபரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்னு திருவள்ளுவரே சொல்லி இருக்கார். இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் வணங்கி வேண்டிய வேண்டுதல்களையும் எண்ணிய எண்ணங்களையும் வெற்றியுடன் நிறைவேற்றி காட்டும் மயிலம் வேலனையும் பாலசித்தரையும் அடிபணிந்து வணங்கி இந்த புண்ணிய பூமியில என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் மேலையும் இந்த மண்ணு மேலையும் இந்த மக்கள் மேலையும் எனக்கு எப்பவுமே ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு. இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. கவிதைக்கு கம்பர், வீரத்துக்கு தேசிங் ராஜா, ஆன்மீகத்துக்கு காஞ்சி பெரியவர், கலைக்கு சிவாஜி கணேசன், அரசியலுக்கு CV சண்முகன்னு எத்தனையோ சிறப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்து சிறப்பான மனிதர்கள் பிறந்து பொறுப்பா வாழ்ந்த மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம். என்னோட அரசியல் பிரவேசம் இந்த விழுப்புரம் மாவட்டத்துலதான் 2006ல ஆனது. 2006ல நான் புரட்சி தலைவி அம்மாவை சந்திச்சு நான் என்ன அதிமுகல இணைச்சுக்கிட்டது இதே விழுப்புரம் மாவட்டத்துல. அன்னைக்கு நான் ஒரு சாதாரண பேச்சாளர். என்னால முடிஞ்ச உழைப்பு, என்னோட விசுவாசத்தை இந்த கட்சிக்கு நான் கொடுத்தேன். பதிலுக்கு இந்த கட்சி இன்னைக்கு கழகத்தோட முக்கிய பொறுப்பான கொள்கை பொறுப்பு இணை செயலாளர் என்ற பதவியை கொடுத்து கௌரவப்படுத்திருக்கு. இதுதாங்க அதிமுகக்கும் திமுகக்கும் இருக்கிற வித்தியாசம். கட்சிக்கு விசுவாசமா இருந்தா, மக்களுக்கு நேர்மையா இருந்தா, மக்களுக்கு தொண்டனா இருந்தா ஒரு சாதாரண தொண்டனும் தலைவரா வரலாம் அதிமுகல, அண்ணன் எடப்பாடியார் மாடி. ஆனா திமுகல தலைவருக்கோ கட்சிக்கோ விசுவாசமா இருந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும், பொண்டாட்டியோட தாலிய வித்து போஸ்டர் ஒட்டி கொடி கட்டினாலும் திமுக தொண்டன் கடைசி வரைக்கும் கோவணம் கட்டிக்கிட்டு குடிசையில தான் உட்காரணும். கோபாலபுர வீடு மட்டும் கோட்டையில உட்காரும். உங்க எல்லாருக்கும் தெரியும், 10 நாளுக்கு முன்னாடி சென்னையில மழை பெஞ்சது, ஒரே வெள்ளம். நீங்கெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அம்மா ஆட்சி காலத்துல மழை பெஞ்சா மக்கள் எல்லாம் போய் கொடை வாங்குவாங்க, ரெயின் கோட் வாங்குவாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில மழை பெஞ்சா எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் பிஸ்கெட்டு, பிரெட், பால், வாட்டர் கேனு, ஒரு 50-100 மெழுகுவத்தி, முடிஞ்சா ஸ்விம்மிங் ட்ரெஸ், வசதி இருக்கிறவங்க போட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க சென்னையில. இப்ப பிளாட் விக்கிறவங்க கூட நான் போட்டும் விக்கிறேன், ஃப்ரீயா தரேன், நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு சென்னையில. ஸ்டாலின் தரேன்னு சொன்னது ஜனநாயக விடியல். ஆனா
இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறது சாக்கடை குளியல். மழை பெஞ்சு தண்ணி தேங்கி மக்கள் அவஸ்தைப்பட்டு நாயோட எலியோட தண்ணியில கழுத்து வரைக்கும் நின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் தண்ணி நிக்கும் போதெல்லாம் சென்னையில எந்த தெருவுக்கும் திமுக அமைச்சரோ திமுக கட்சிக்காரனோ எட்டி கூட பார்க்கல. ஜனங்களை பார்த்து பாவப்பட்டு மழையா பெய்யறது நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நின்ன தண்ணி தேங்கின தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல விடியல் தரோன்னு சொல்லி விளம்பரத்துக்காக போட்டோக்கு போஸ் கொடுக்க திமுக அமைச்சருங்க வந்துட்டாங்க. கூட 4-5 செம்பு தூக்கிகளை வச்சுக்கிட்டு சென்னை மக்கள் ரொம்ப கோபமா திமுக அமைச்சருங்களை கேட்டாங்க. இடுப்பளவுக்கு தண்ணி இருந்தது, கழுத்தளவுக்கு தண்ணி இருந்தது, அப்பெல்லாம் நீங்க வந்து எட்டி கூட பார்க்கலையேன்னு. அதுக்கு திமுக அமைச்சருங்க நக்கலா கேக்குறாங்க, தண்ணி இருக்குல்ல நாங்க எப்படி வர்றதுன்னு. அப்ப தண்ணி வடிஞ்சது உடனே வர வேண்டியது தானே, அப்பாவது எங்க கஷ்டத்தை பார்க்கலாம் இல்லன்னு கேட்டாங்க. அதான் தண்ணி வடிஞ்சிடுச்சு இல்ல, நாங்க எதுக்கு வரணும்னு கேக்குறாங்க. அப்போ எப்பதான் வந்து தொகுதிக்குள்ள வந்து நீங்க மக்களை பாப்பீங்கன்னு கேட்டா நாங்க எதுக்கு வரணும்? நீங்க பிரெட் பிஸ்கட் பால் ஓசியா கிடைக்கும் தானே போராடுறீங்க, நாங்க கொடுத்து அனுப்புறோம்னு நக்கல் பேசிட்டு போறாங்க. இப்படி ஆட்சி கொடுத்த மக்களையே கேவலப்படுத்துறவங்க தான் இந்த திமுக காரங்க. எல்லாரும் தப்பு செய்வாங்க, ஆனா அந்த தப்புல இருந்து